நான் திருவற்றியூர்லேருந்து வரேன். ஏற்கனவே பேசிக் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸும் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த கிளாஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் அந்த இதெல்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து வெளியில் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த 2 நாள் கிளாஸில் உள்ளே இருக்க அந்த கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வந்து வெளியில் இதாயிடுச்சு. இனிமேல் வந்து எப்படி லைஃப் இது பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவும் இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. தேங்க்ஸ். சார் வாய்ஸ் கேட்கலைங்க. குட் மார்னிங் சார். வால்யூம் வரல சார். இப்போ ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? ஓகே சார். அத்தனை ஏதோ பங்கு வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மனம் மற்றும் மனப்போக்கு, அதாவது நம்மளுடைய அந்த நோய்க்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மனசு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ப்ராப்ளம் வந்து உருவாகுது. ஸோ இது நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு எண்ணங்கள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சாலே நம்மளோட நோயை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குது, ஏதாவது ஒன்று கண்டினியூ பண்ண முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய் வந்து என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா தேவையே இல்லாம நீங்க அந்த நோய்க்குள்ள போய் மாட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒண்ணு உங்க மைண்டுக்குள்ளார ஓடிட்டு இருக்கும். இது இப்படி இருந்தா பரவாயில்ல, இது வந்து சரியில்லை, இது வந்து நமக்கு செட் ஆகல, இந்த பொருள் வந்து நமக்கு ஒத்து போல, இது வந்து ப்ராப்ளமா இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு உங்க மைண்ட்ல ஓடிட்டு, ஒரு உதாரணமா சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சளி பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு ஊர்ல போய் தண்ணி குடிக்கிறீங்க, இன்னொரு ஊர்ல தண்ணி குடிக்கிறீங்க. இப்போ உங்க மைண்ட் என்ன சொல்லுது? இங்கேயும் அங்கேயும் தண்ணி வித்தியாசமா இருக்குது, மூச்சு வித்தியாசமா இருக்குது, காத்து வித்தியாசமா இருக்குது, புண்ணு வித்தியாசமா இருக்கு, கிளைமேட் வித்தியாசமா இருக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்படி அந்த ஓடக்கூடிய எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்தோட பிரச்சனைனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு ஒரு இமேஜினேஷனை கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு ஒரு நோய்க்கு பின்னாடியும் ஒரு ரெக்கார்டட் ஒரு சிஸ்டம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இத எப்படி சொல்லணும் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, ஆக்சுவலா நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு ஆண்கள் வந்து வெளியே போயிட்டு தொழிலுக்கு ஏதாவது போயிட்டு இல்லைன்னா ஜாபுக்கு போயிட்டு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது பயங்கர மூட் ஆஃபா வருவாரு. வந்து வீட்டுல எல்லாத்தையும் திட்டிட்டு இருப்பாரு, எல்லாத்தையும் சத்தம் போட்டு இருப்பாரு. அத எப்படி சொல்லணும் அப்படின்னா, அங்காடியில் தோத்தது அம்மாயிடம். அவர் வந்து வெளியே போயே அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாம அங்க வந்து ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய இடம் வந்து அங்காடியில வந்துருச்சு. அந்த அங்காடியில வந்த பிரச்சனைய நேரா வந்து தன்னோட மாமியார்ட்ட கட்டுவாராம். அப்படின்னா யாரு? தன்னோட மனைவிட்ட இல்லைன்னா அம்மாட்ட அந்த வந்து பயங்கரமா வந்து சண்டை போடக்கூடாது, சத்தம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அப்ப வெளியே போய் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நேரா நீங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள என்னவா இருக்கு? வீட்டுக்குள்ள நார்மலா தான் இருக்கு இல்லையா? பெரிய சேஞ்சஸோ பெரிய இதோ கிடையாது. நீங்க போகும்போது அவங்க எப்படி சிரிச்சுட்டு முன்னாடி நின்று அனுப்பி விட்டாங்களோ அதே மாதிரிதான் சிரிச்சுட்டு நீங்க வரும்போது ரிசீவ் பண்றதுக்காக நிக்கிறாங்க. ஆனா உங்களுடைய அந்த அனுபவம், உங்களுடைய அந்த டிராவல் அங்க போய் நீங்க எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளார மைண்ட்ல வந்து ஒரு டென்ஷன் வருது. அந்த டென்ஷன் அங்க காமிக்க முடியாது. அப்படியே அந்த டென்ஷனோடயே வந்து வீட்டுல வந்து அந்த டென்ஷனை கொட்டி தீர்த்துட்டு இருப்பீங்க. சோ இந்த ஒரு மனநிலை வந்து இப்படி வரும்போது நம்மளுடைய அந்த எமோஷனல் வந்து வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு இடம் தேவை. பாத்தீங்களா? உங்க உடம்புல ஒரு கோபம், டென்ஷன், ஒரு தோல்வி, மன அழுத்தம், மன வலி வந்து ஏற்பட்டு அப்ப நீங்க வந்து ஒரு வண்டியில ஒரு லாரியில நிறைய விறகு வந்து கட்டி வச்சிட்டீங்க, ஏத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஏத்துன பொருளை வண்டியிலே வச்சு ஓடிட்டே இருக்க முடியுமா? அது நடக்காது இல்லையா? அப்ப அந்த பொருளை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டுதான் ஆகணும். சோ அது நம்ம என்ன பண்றோம்? அங்க வாங்கின அந்த பொருளை எல்லாம் ஏத்திட்டு நேரா வர்றோம். வீட்டுல வந்து அதை கொட்டிடும். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு கொட்டுறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அதனால நீங்க அங்க வந்து கொட்ட ஆரம்பிக்கிறீங்க. அங்க கொட்டும் போது அதை கேட்கக்கூடியவர்களாகவும் அதை தாங்கக்கூடியவர்களாகவும் அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆனவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அது உங்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அதை நீங்க செய்யறீங்க. அப்ப நமக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா, எப்ப என்ன மாதிரி நமக்கு இந்த பிரச்சனை, இந்த எமோஷனல் உருவாச்சு, வென், வேர், ஒய், ஹூ. அதாவது நமக்கு வந்து என்ன தெரியணும்? எந்த இடத்துல நான் வந்து தோத்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எங்க என்னால பதில் சொல்ல முடியாம என்னோட பணம் வெளியே போச்சு, எனக்கு வந்து அங்க அந்த காரியம் நடக்காம போச்சு, எந்த டைம்ல நான் மிஸ் ஆனேன், எந்த இடத்துல நான் மிஸ் ஆனேன், யாருகிட்ட மிஸ் ஆனேன், எதனால மிஸ் ஆனேன், இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம மொத்தமா நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு தெரியும். அப்போ அந்த பிரச்சனை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மள ட்ரிகர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? அதை எக்ஸ்போஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு டைம், இன்னொரு இடத்துல, இன்னொரு செகண்ட்ல நமக்கு அதே சூழல் வரும் பொழுது, அதே மாதிரி கொஸ்டின், அதே மாதிரி இடம், அதே மாதிரியான அந்த நபர் வரும் பொழுது நம்ம ட்ரிகர் ஆகும். நம்ம ட்ரிகர் ஆகும்போது நமக்கே தெரியாம அந்த கோபம், அந்த சங்கடம், துக்கம், கவலை, டென்ஷன், தோத்தது, அந்த வலி நம்மள அங்க எமோஷனலாக மாத்த ஆரம்பிக்குது. அப்ப அந்த அந்த ஒரு பெரிய விஷயத்த நீங்க வந்து மத்தவங்க மேல இறக்கறக்கு முயற்சி செய்றீங்க. சோ அதை இறக்கியாச்சு, சண்டை போட்டாச்சு, இல்லைன்னா பேசியாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க, ஆக்சுவலா நீ பேசுறதா இருந்தா அங்க பேசியிருக்கணும். உனக்கு அங்க பேச முடியாதுங்கிறனால நீ இங்க வந்து பேசிட்ட. சோ ஏன் நம்ம அங்க பேசணும் அப்படிங்கறது வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு குற்றவாளியாக உங்களையே நினைச்சிட்டு, ஏன்னா உங்களுக்கே ரியலைஸ் ஆகுது நம்மனால அந்த பெரிய இடத்துல பேச முடியல, இங்க வீட்டுக்குள்ளார நம்ம நண்பர்களுக்குள்ளார இந்த லோக்கல்ல நம்மனால ஒருத்தர்கிட்ட கோவிக்கவோ பேசவோ முடியுது. என்ன ரீசன்னா இங்கதான் நம்மளை விட இளைத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாங்கு தான் உங்களை அதை செய்ய வைக்கும். ஏன்னா நமக்கு புரியறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கிற இடத்துலதான் நீங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இல்லையா? அவைலபிலிட்டி இல்ல, அங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்குது அப்படின்னா
நீங்க எப்படி போய் பண்ணுவீங்க? அங்கிருந்து ஓடி வந்துருவீங்க. அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்கு. அந்த பிரச்சனை, அந்த சூழல், அந்த தோல்வி, அந்த வலி எல்லாமே உங்களுக்குள்ளாரையே இருக்கும். அதையே தூக்கிட்டு ஓடி வந்துட்டே இருப்பீங்க. பட் அதை இறக்கறக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா, டக்குன்னு அதை இறக்கறக்கு முயற்சி செய்வீங்க. அதுதான் உங்க மூளை வந்து ட்ரிகர் ஆக்கி விடுறது. அப்போ நம்ம எங்க ட்ரிகர் ஆகுறோம்? எங்க இந்த வலி இருக்குது? எங்க நமக்கு அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது? இப்படிங்கிற கேள்விகளை நமக்குள்ளாரே நம்ம கேட்கும்போது, நமக்கு வந்து ஓவரால் ஒரு ஐடியா வந்துரும். எங்கெல்லாம் நான் டிப்ரஷன்ல போறேன், எங்கெல்லாம் நான் கோவப்படுறேன், ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், ஆங்ஸைட்டி ஆகுறேன், எங்க வந்து எனக்குள்ள வந்து அந்த உள்ள மனசுக்குள்ளார ரொம்ப கவலைகளை தருது. ஆனா இந்த கவலைய கவலையா காமிக்காம நான் மத்தவங்கள்ட்ட கோபமாக காமிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் தான் உங்களுக்கு தேவை. சோ எப்ப வந்து என்னோட வலிகளை, என்னோட சங்கடங்களை, என்னோட துக்கத்தை, கவலைய நான் வந்து கோபமாக யாரிடம் காண்பிக்கிறேன்? உங்களோட தோல்விய, உங்களோட எதிர்பார்ப்ப, உங்களுடைய ஃபியூச்சர்ல நடக்காமல் போயிருங்கிற அந்த பயத்தை நீங்க யாருகிட்ட கோபமாக காமிப்பிருக்கீங்க? காமிச்சு அவங்களையும் சங்கடப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். அப்ப எதுக்காக நம்ம கோவப்படுறோம்? எதனால கோவப்படுறோம்? யாருக்காக கோவப்படுறோம்? எங்கிருந்து இது வந்துச்சு? இந்த எமோஷனல் எங்க இருக்குது? இந்த எமோஷனலை யார் உருவாக்குனா? எங்க உருவாச்சு? எதுக்காக உருவாச்சு? எப்படி உருவாச்சு? அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். சோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவலா உங்க வீட்டுல வந்து ஒரு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய குழந்தை, ஒரு சின்ன குழந்தை. 2ம் அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கலாமே. ஒரு 8 வயசு, ஒரு 6 வயசு. 2 பேர் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு அந்த 8 வயசு குழந்தை ஓடி போய் அப்பாட்ட எதையோ கேக்குது. அப்பா என்ன பண்றாரு? அப்பாட்ட இருக்கிற டென்ஷன்ல தலையில டப்புன்னு ஒண்ணு குடுத்துட்டு, உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டாரு. சோ அந்த குழந்தை என்ன பண்ணும்? யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த பெரிய பொண்ணு, அப்பாட்ட அடி வாங்கின பொண்ணு, இல்ல அம்மாட்ட அடி வாங்கின பொண்ணு என்ன பண்ணும்? யாருக்கு ஐடியா இருக்கு? டக்குனு வாங்க, டக்குனு வாங்க. அம்மா கையிலயோ இல்ல வந்து அழுகுவாங்கன்னு வச்சுக்கலே, காலை பிடிச்சுக்குவாங்க, கட்டி பிடிச்சுக்குவாங்க. இல்லையா தன்னுடைய தம்பிகிட்டயோ இல்ல கோச்சிட்டு போவாங்க, அடிச்சிருவாங்க. அதான் கரெக்ட். தன்னோட தங்கையிடம் அல்லது தம்பியிடம் போய் அடிச்சிருவாங்க. கண்டிப்பா அதைத்தான் செய்வாங்க. இறந்து போயிடுச்சு. சரி, இருட்டா இருக்குங்க. சரி, சரி, சரி. ஓகேவா? இங்க வந்து பயங்கரமான புயல் மழையெல்லாம் வந்துட்டு இருக்குது கேரளால. நான் இன்னைக்குதான் இங்க கேரளா வந்திருக்கிறேன். நேத்து வரைக்கும் அங்க தமிழ்நாட்டுல இருந்தோம்.
ஸோ அதனால கொஞ்சம் சிக்கலும் இருந்துச்சு, நிறைய இது இருந்துச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே அதை விட பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கு. கரண்ட்டு, அதே மாதிரி பயங்கர புயல், மழை அப்படியெல்லாம் இருக்காமா. ஓகே, என்ன புயல் மழை இருந்தாலும், என்ன டென்ஷன் இருந்தாலும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம நம்மளோட கிளாஸை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். இதுல குறைகள் இல்லாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போவோம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த கோர்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு ஒரு வாரமா. அதை இந்த வீக் மண்டே இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால யாரெல்லாம் நம்மளோட இதுல இருக்கீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுங்க, எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. எல்லாமே லாஸ்ட் எண்டில் இருக்குது. ஓகே, வெளியே போயிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்க பேட்ச்ல இருக்கிறவங்க இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற அந்த டீம்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க எல்லாத்துக்கும். 2 மணி பேட்ச்சு, காலையில பேட்ச்சு, நைட்டு பேட்ச்சு, எல்லா பேட்சும் ரெடி ஆயிடுது. ஏன்னா நான் வந்தாச்சு. அங்க எடுக்கலாம். கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு, பயங்கர ஹீட்டு. அங்க ஏசி இல்லை. நம்ம ஏசி இருந்த வீடு எடுத்து வச்சிருந்தோம், அதை கொடுத்து வேற ஆள் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அங்க இருக்கிறது வித்தவுட் ஏசி. அதனால அங்க சமாளிக்க முடியல. அதனால இங்க வந்தா பயங்கர புயல் மழை. ஸோ இங்க வேற மாதிரி சுச்சுவேஷனா இருக்குது, அங்க வேற மாதிரி சுச்சுவேஷன். அங்க வெயில் தாங்க முடியல, இங்க மழை தாங்க முடியல. நேற்று நைட் எல்லாம் மழையிலே தான் வந்தோம். கார்ல தான் வரும், கார் நினைச்சிட்டு இருந்துச்சு, நம்ம நினைல. ஓகே, ஸோ நமக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? நான் பேசுறது எனக்கு. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணனா, கண்டுபிடிச்சா, ஏன்னா அந்த தம்பிக்கு அந்த தங்கச்சிக்கு அடி உறுதி இல்லையா? அப்பாட்டையும் அம்மாட்டையும் கிடைச்ச ஒரு பிரச்சனை எங்க கொண்டு போய் தீர்த்தாங்க? தன்னுடைய தங்கச்சிட்டையோ தம்பிட்டையோ கொண்டு போய் தீர்த்துட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருக்குள்ளார இதை சார்ந்து சொல்லணும். ஓகேவா? ஓகே, டக்குனு இந்த கரண்ட் போச்சுனாலும் இதோட இதுல அந்த லைட் எரிஞ்சுட்டே இருக்கும்ல. ஸோ அதனால சார்ஜ் அதிகப்படுத்தி வச்சிடலாம். ஸோ நமக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, ஒரு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்தை எங்கேயாவது வெளிப்படுத்தியே ஆகும். அப்போ அப்பாட்ட அடி மண்டையில் நல்லா வாங்கியாச்சு, அம்மாட்ட வாங்கியாச்சு. உள்ள தேவையில்லாம இதாயிட்டே இருக்குது. அப்படியே நேரா போறீங்க, உங்களை விட இளைத்தவர் இல்லையா, உங்களை விட இளைத்தவர் ஒருவர் அங்க இருக்கிறாருங்கிறது ஒரு விக்டம் நமக்கு கிடைச்சிருச்சு. சோ அந்த விக்டம் கிடைச்ச உடனேயே அங்க பக்கத்துல போய் ஒரு தொடைய பிடிச்சு ஒரு கில்லு, இல்லைன்னா மண்டையில சல்லுன்னு ஒரு அடி, இல்லைன்னா முதுகுல ஒரே குத்து. யாராவது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கொலீக்ஸ்க்கோ, யாருக்கோ, உங்க கூட இருக்கிற பாய்ஸ்க்கோ. நிறைய பசங்க சார் நிறைய ஆபீசஸ்ல வந்து ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க அவங்கள ஏதாவது மேனேஜர் யாராவது திட்டினாங்கன்னா அவங்க கீழே இருக்கிறவங்களும் அவங்க அப்படிதான் சார் செய்வாங்க. உடனே போய் அவங்களுக்கு இவங்க திட்டுவாங்க, கத்துவாங்க, செய்வாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் சார். அது மட்டும் இல்ல, ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலா எல்லாரும் எப்படியாவது நமக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரே டேர்ம்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி அவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அந்த தலையில ஏறின அந்த பிரச்சனை, அந்த எமோஷனல், அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வழிகள். குழந்தைகளா இருந்தா இது ஈஸி இல்லையா? அதே மாதிரி ஸ்கூல் பசங்க இப்படி பண்ணுவானுங்க, நல்லா கையில லேப்டாப்ல அடி வாங்கியிருப்பானுங்க. கட்ட பையன், சரியா படிக்க மாட்டான், லாஸ்ட் பெஞ்சா இருப்பான், எல்லாம் இருப்பான். ஸோ மேபி லேட்டா வந்திருப்பான். அப்போ இவன் அடி வாங்கிட்டு உள்ள வரும்போது இந்த பேக் இருக்குல்ல,
இப்படிதானே கொண்டு வருவான். கொண்டு வரும்போது இவனை பயப்படுறவன் ஒருத்தன் இருப்பான். அவன் பக்கத்துல போய் அந்த பேக் வச்சு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். சோ இந்த மாதிரி குசும்பு வேலையெல்லாம் எல்லாரும் செய்வாங்க. அது அவன் மேனேஜரா ஆனதுக்கு அப்புறமாவும் குசும்பு வேலை செய்யறான். ஹெச்ஆராவோ மேனேஜராவோ மாறியாச்சு. சிஇஓ வந்து கசாபுசான்னு திட்டுறாரு. சிஇஓ ஹெச்ஆராக்கோ இல்லைன்னா வந்து மேனேஜருக்கோ அது கிடைக்குது. மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாரு, இவனுக்கு பிடிச்சாத ஒரு ஆள் அங்க இருப்பான். அவனை கூப்பிட்டு வேண்டே 2 ஃபைல கேட்டு அது ஒரு பிரச்சனையை கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. இது ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஹேபிட்டாக மாறுது. இங்கதான் கேம் ஸ்டார்டிங். இங்கதான் வந்து கதையே மாறுது டோட்டலா. இவ்வளவு நாள் என்னாச்சு, தனக்கு டென்ஷனு, பிலீவு, பிரச்சனை எல்லாமே ஓகே தான். இங்க கேம் சேஞ்சிங் என்னன்னா, அது கொஞ்ச நாள் இப்படி கண்டினியூ ஆகி 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 இந்த யாரையாவது ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு படலம் அது வந்து செட் ஆகிடுச்சு. அப்ப என்னாச்சு, ஆல்ரெடி வந்து அடி வாங்கினா அடி கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட், அதை எப்படியாவது வெளிப்படுத்தணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இவருக்கு வந்து இது வந்து ஒரு அடிக்கடி இவர் வந்து ஏன்னா ஒரு அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லாத ஆள். லைஃப்லயும் ஒய்ஃப் கிட்டையும் எல்லாத்துட்டையுமே வந்து கொஞ்சம் ஒரு பெர்ஃபெக்ட் இல்லாத ஆளு. ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஓவரால் கொஞ்சம் பிரச்சனையோடதான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஒரு தெளிவில்லாத நபர்களாக இருக்கும்போது அவங்க கண்டினியூ இந்த எமோஷனல சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹேபிட் ஆக மாறி அப்படிதான் இந்த சைக்கோ எல்லாம் உருவாகுறாங்க. ஒருத்தர் வந்து சைக்கோவா மாறி சைக்கோ கில்லர் அப்படின்னு ஒருத்தர் மாறுறாங்க. சும்மா எல்லாம் மாறுறது இல்லை. அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான சாஃப்ட் கார்னர் எல்லாம் இருக்கும். ஆனா அதை ஏன் ருசிச்சு ரசிச்சு அந்த கொலையை செஞ்சு மோசமா பண்ணி அதுல ரொம்ப கிரிட்டிக்கல் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, அவங்க மறைக்க விரும்புறது என்னன்னா அவங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமா, அந்த பாஸ்ட்ல நடந்த நிகழ்வுகள், அத வந்து ஏதோ ஒரு வழியில அவங்க அமுத்தணும், மறக்கணும். அதுக்கு இத வந்து ஒரு செயலாக மாத்துறாங்க. இதுதாங்க ரியாக்ட் ஆகுது. சோ அதேதான் நீங்களும் எல்லாரும் சைக்கோ தான். யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் எல்லாருமே சைக்கோ தான். எப்படின்னா இந்த மாதிரி எதாவெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ பொதுவா உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேல கோபம் இருக்குது, டென்ஷன் இருக்குன்னா நீங்க சைக்கோ. எப்படி அது சைக்கோவா மாறுது அப்படின்னா, உங்களுக்கு அவங்க மேல ஒரு கோபம், ஆனா அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அது வந்து கஷ்டமா போகும். சோ உங்களை பொறுத்த வரையிலும் உண்மையிலேயே உங்ககிட்ட பிடிச்சவா யாரு, உங்ககிட்ட உண்மையிலேயே அடி வாங்கக்கூடிய அந்த இழிச்சவா யாரு, யாரு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்கு. இவ்வளவு நேரம் வீட்டுக்காரம்மா. எல்லாம் வீட்டுக்காரம்மா. என் வீட்டுக்காரம்மா ஹஸ்பண்டுக்கு இல்ல, நான் அந்த தான். அம்மாவுக்கே வீட்டுக்காரரு. இங்கதான் நீங்க உண்மையிலேயே இழிச்சுவாயா மாறுறீங்க. உண்மையான இழிச்சுவாய் நீங்க தான். உங்களுக்கு நீங்க தான் இழிச்சவாய். உங்களுக்கு நீங்க தான் மோசமான ஒரு பலவீனமான ஒரு ஆள். இதுதான் உண்மை. உங்களோட நோய்கள் வருவதற்கு காரணமாக உங்க மனநிலை உங்களையே திருப்பி அடிக்கும், ரிவர்ஸ்ல ஆக்ட் பண்ணும். ஏன்னா அடுத்த நபர்கிட்ட தனக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எமோஷனலை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது.
எமோஷனல வந்து கையில அடிச்சிடலாம், சொல்லிடலாம், திட்டிடலாம். அப்படி வந்து ஒண்ணு ரெண்டு நடந்துரும். எல்லா நிகழ்வுமே நீங்க எப்படி வந்து அதை வந்து செய்வீங்க? இப்ப நான் சொன்ன மாதிரி நான் பயங்கர வெயில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தேன். இப்ப இங்க வந்து மழை வந்துருச்சு, ஒரு சங்கடம் வந்துருச்சு இல்லையா? என்னடா இது, அங்க பட்டுசான வெயில், அதனால இங்க சரி போயிடலாம்னு சொல்லி கிளம்பி வந்தா இங்க இப்படி புயல் மழையா இருக்குதே அப்படின்னு ஒரு கடுப்பு இருக்குமா இல்லையா நம்ம மேலேயே? இருக்குமா இருக்காதா? இதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம்ல. முழுக்கமா கரண்டாவது இருந்திருக்கு. ஏசி மட்டும் தானே பிரச்சனை. அறிவு இருக்குதா உனக்கு? நம்மளையே பார்த்தா நம்ம கேட்போம் ஃபர்ஸ்ட் கேள்வி. எஸ் ஆர் நோ? அப்படிதானே? இது வேணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி, மாதிரி நமக்கே தோணுது வச்சுக்கல. என்னடா இது இப்படி பண்ணி தேவையா இது நமக்கு அப்படின்னு யாருடைய கேட்பா ஃபர்ஸ்ட்? உங்ககிட்டதான் கேட்பீங்க. அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்போ அந்த அடி யாருக்கு விழுக போகுது? அந்த கேவலப்பட்ட, கஷ்டப்பட்ட, தேவையில்லா டிசிஷன் எடுத்த, அந்த முட்டா பையில அடி வாங்கின அந்த எமோஷனல் யாருக்கு வரப்போகுது? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்தனே தான் அது நோயாக மாறுகிறது. எனக்கு எப்படி சளி பிடிச்சுன்னு கேட்காதீங்க. என்ன தெரியல, அங்க இருந்து வந்து சிகிச்சையில படுத்தவங்கள மூக்கடைச்சிருச்சு. மேபி திங்க் பண்ணியிருப்பனா இருக்கும். புயல் மழையா இருக்குது, அதுக்கடையில லொல்லு, ஏசி ஒட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால ஏதாவது எகைன்ஸ்டா சிந்திச்சிருக்கலாம். இல்ல மழை பெஞ்சிட்டு அப்படியே மழையிலேயே வந்துட்டு இருந்தோமா, ஏன்னா மூளை சொல்லியிருக்குமா இருக்கும் மழை பெஞ்சா சளி பிடிக்கும் அப்படின்னு. அப்போ என்னோட டார்கெட் யாரா மாறி இருக்கிறான்? நானே தான். இத்தனைக்கும் இறங்கவும் இல்லை, மழை நனையவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா நம்ம அங்கிருந்து மழை இல்லாத இடத்துல ஏறணும். இங்கிருந்து நேரா வந்து இங்க பார்க்கிங் உள்ளார போய் வண்டி நிறுத்தி மழையெல்லாம் படாது, அங்கிருந்து இறங்கிதான் வந்தோம். ஸோ மழை தண்ணி தலையில படுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனாலும் சரி முடியும் இல்லையா? ஸோ அப்ப என்னன்னா, என்னோட ஓல்டு ட்ராமா இருக்கும்ல, பழைய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சில ட்ரிகரிங் ஐட்டம் எல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து இப்ப கன்ஃபியூஸ்ல தான் இருக்கு. அப்பப்ப சரியாயிடுது, அப்பப்ப வருது. ஏன்னா என் மூளை வந்து உழப்பிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம்? இதெல்லாம் காரணம் கிடையாது. மரியாதைக்கு ஓடி போயிடு. இங்க பாரு, நீ உனக்கு வந்து இந்த எமோஷன் எல்லாம் தேவையில்லை. அங்க வெயில் இருக்கு, இங்க குளிர் இருக்கு, இங்க மழை இருக்கு, இங்க இந்த இதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் ஒண்ணுதான். கம்முனேருன்னு சொல்லி நம்ம அது வேற ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோமா. அப்ப அது என்ன ஆகுது? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு காணாம போயிருது. அப்புறம் திரும்ப வருது, திரும்ப காணாம போயிருது. ஏன்னா எங்க மூளை வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்குது. சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பான்னு அது கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்குது. சோ இது வந்து 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 போயிட்டே இருக்கு. சோ நமக்கு நம்மளை பொறுத்த வரையிலும் ஒரு விஷயம் எப்போ நமக்குள்ள திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆகுதோ, நமக்குள்ள தோணுதோ, அதுதான் 90% நம்மளுடைய நோய்களாக மாற ஆரம்பிக்குது இல்லையா? இப்ப இந்த நிலைக்கு என்ன நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. காட்டை பொறுத்த வரையில நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு காட்டுக்குள்ள டீப்பா போயிட்டோம்னா அந்த காட்டுக்குள்ள சுத்துவோமா, ஆனா வந்து நேரா மேல போக மாட்டோம், இல்லைன்னா ரிட்டர்ன் வர மாட்டோம். அதுக்கு பதிலா காட்டை பொறுத்த வரையிலும் சுத்து வலை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்கும். நிறைய இடத்துல நம்ம மறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களை வந்து நம்ம மறந்துருவோம், மறந்துட்டு திரும்ப அதே வழியில போவோம். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மாட்டி இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன, கண்ணை கட்டி காட்டுல விடுறது அப்படிங்கிறது இந்த ஒரு உவமையத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரிதான் உங்க மூளைய கண்ணை கட்டி காட்டுல விட்டாச்சு. அது பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கு. டேய் நீ என்னதான் சொல்ற? உண்மையில இப்படி இல்லையா, உண்மையில அப்படி இல்லையா அப்படின்னு பலாயிரம் கொஸ்டின் அது கேட்டுட்டுதான் இருக்கு.
அப்ப நமக்கு புரியாது இல்லையா? என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியாது. எங்க நம்ம ட்ரிகர் ஆகுறோம், எதுக்காக நமக்கு பிரச்சனை வருது, எங்க எமோஷனல் ஆகுறோம், எதுக்காக எமோஷனல் ஆகுறோம், யாருகிட்ட வந்து கொட்டுறோம், நம்ம கிட்டயே கொட்டுறோமா, இல்ல வேற யார்கிட்ட போய் கொட்டுறோமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம கன்ஃபியூஸ் ஆனா நம்ம மூளை அதுக்கு மேல கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அது இதை எடுத்துக்கலாமா, எடுத்துக்க வேண்டாமா, இது சரியாயிருமா, இது சரியாகாதா, எல்லாம் அதுக்குள்ளேயே பிரச்சனையோ பிரச்சனை. நீங்க தான் அந்த விக்டமாவும் இளிச்சவாயாவும் மாறுறீங்க. சோ உங்களுக்குள்ளதான் அந்த ஃபேட் வந்து அந்த டாக்ஸின் வந்து உட்காருது. சோ அந்த டாக்ஸின் அது வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நோயாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா நீங்க தானே கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க இல்லையா? நீங்க தானே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை இந்த கன்ஃபியூஸ் கண்டினியூ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளை அதை ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஹேபிட்டா கன்வெர்ட் ஆனாதான் ஒரு அப்பப்ப நோய்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதை பொறுத்த வரையிலும் ஒரு விஷயம் திரும்ப 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 வந்துச்சுன்னா அது ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஹேபிட்டுங்கிறது வந்து நம்மளை விட்டு போகாத ஒரு பொருள். அதனால அடிமைத்தன்மை. நம்ம ஏதாவது ஒரு பொருள்ல அடிமையாக இருப்போம். அந்த அடிமை உருவாவதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்த எண்ணங்கள், இந்த பிலீவு, நம்மளுடைய நம்பிக்கை, இது வந்தா இது வரும், அது வந்தா அது வரும், இது இப்படியானா அப்படி ஆயிரும், அப்படியானா இப்படி ஆயிரும், இது இப்படி சாப்பிட்டா அப்படி போயிடும், இப்படி ஆயிரும். எதையோதெல்லாம் நம்ம உருவாக்கி 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 வச்சிருக்கோம். இந்த உருவாக்குறது எல்லாம் பிரச்சனையே இல்லை. எதை உருவாக்குனாலும் அதுக்கு பின்னால ஒரு நோயும் சேர்ந்து உருவாகும். இப்போ நாங்க சொன்னோம்ல, லெமன் ஜூஸும் டீயும் சாப்பிட்டா பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து உடைக்கிறதுக்காகவே வேணுனே உங்க கண்ணு முன்னாடியே ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வேணுனே வந்து லெமன் ஜூஸும் சாப்பிட்டு காமிச்சு இல்லையா? சாரி, ஆப்பிள் ஜூஸ் அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வேணுனே வந்து சாப்பிட்டு காமிச்சு. ஸோ அதை உடைக்கிறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த வசதி எல்லாம் இப்படி கொடுப்பாங்க. அதுல வந்து என்ன மாதிரி பாலை கொடுத்து பிரிக்க வச்சு வாயிலிருந்து வர வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லி கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட எல்லா நோய்களுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு மென்டல் பேட்டர்ன் உருவாகி நமக்குள்ள வந்து வாட்டி வதைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டி வதைக்கிற அந்த நிகழ்வை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து இது வந்து நான் இல்லை, இது வந்து ஆக்சுவலா என்னோட பாஸ்ட், அந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நினைவுகள், அந்த நினைவு தான் என்ன ஒரு நோய்க்கான ஒரு பேட்டர்னா மாத்திருக்கு. அந்த பேட்டர்னுக்குள்ள போய் நான் சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சிக்கிற இடத்துல இருந்து நான் வெளியே வந்தே ஆகணுங்கிறத முடிவெடுத்து அது எங்க இருக்கு, எதனால இருக்கு, எப்படி இருக்கு, யாருனால இருக்கு, எந்த நம்பிக்கையின் பேர்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாம் ஒரு அவேர்னஸ் ஆக நீங்களே உங்களை பத்தி கண்டுபிடிச்சோம். நீங்களே உங்களை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த ஐடென்டிஃபை இது எமோஷனல், எந்த எமோஷனல் என்ன வந்து இதுக்குள்ள கொண்டு வருதுங்கிறதையும் கண்டுபிடிச்சோம். எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. வெளியூர் போயிட்டு வந்தா, அம்மா அப்பா பார்த்துட்டு வந்தா ஒரு 2 நாள் 1 நாளாவது ரெஸ்ட் இருக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அங்க போய் நீ என்ன செஞ்ச? ரெஸ்ட் எடுத்தேன். சரி, இங்க வந்து என்ன பண்ண போற? டிராவல் பண்ண என்ன ரெஸ்ட் எடுத்து, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி திரும்ப ரெஸ்ட் எடுத்து திரும்ப டயர்டாக ப்ரெஸ்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போனதே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கிறாங்க. வந்து ஆக்டிவ்ல வரணும்னா அதுக்கு 1 நாள் ஆகும், இல்ல 2 நாள் ஆகும். என்ன கேட்டா போயிட்டு வந்த ரெஸ்ட் ஆகும். சோ இது நமக்கு தேவை, இதனால வலி வருது, இது எனக்கு கஷ்டம்,
அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சா அது ஒரு நம்பிக்கையாக மாறிடும். அந்த நம்பிக்கை என்ன ஆகும், எங்க போயிட்டு வந்தாலும் 2 நாள் உடம்பு சரியில்லாம போயிடும். ஸ்டார்டிங் அம்மா வீட்டுல பண்ணாங்க, அங்க போயிட்டு வந்து ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறப்ப விட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. எனக்கு வெளியே போயிட்டு வந்தனால ரெஸ்ட் தேவைன்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னா, நீங்க எதுக்காவது சும்மாவே ஜாலியா டார்ஜிலிங் வரைக்கும் டூர் போயிட்டு வந்தாலும் 2 நாள் உடம்பு சரியில்லாம. ஏன், உங்களுடைய உண்மையிலே அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள். உண்மையிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து இங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்குதான் போனீங்க இல்லையா? அங்க போய் ஒரு 2 நாள் 4 நாள் 9 நாள் 10 நாள் அம்மா கையால நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா இங்க வந்திருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? ஆனா உங்க தாக் என்ன, உங்க பிலீவ் என்ன, உங்க மைண்ட்ல என்ன ஓடுது? ரெஸ்ட் தேவைன்னு ஓடுது இல்லையா? அது கொஞ்ச நாள், 1 மாசம் 1 வாரத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாது. எப்ப அது அதோட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, அதுவே உங்க நம்பிக்கையாக மாறும் பொழுது, உங்களோட ஹேபிட்டாக மாறும் பொழுது, ஹேபிட் வந்து பிலீவாக மாறும் பொழுது இல்லையா, அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அது வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும், நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் தான். சார் என்ன சார், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னா டென்ஷனே இருக்காது. அப்போ அம்மா வீட்டுக்கு போனா ஒரு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா இங்க பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். அப்படிதானே? எஸ் ஆர் நோ? அப்ப ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன குசும்பு வேலை உங்க உடம்புல ஒரு நோயாக மாறிடுச்சு. அவ்வளவுதான், இடுப்பு வலிக்கு அதுதான் காரணம். வெரி சிம்பிள். நீங்க ஒரு பொய் சொன்னீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஆலோசனை பண்ணீங்க, அதுக்கு வேற ஏதாவது சொல்லி இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரே ட்ரிக்கு இல்லை. சோ அந்த என்ன தெரியுமோ அதை செஞ்சனால மாட்டிட்டு. புரிஞ்சிச்சா? யாருக்கெல்லாம் புரியல, யாருக்கெல்லாம் என்ன கன்ஃபியூஸா இருக்கிறீங்க, கைய தூக்குங்க. ஏன்னா எல்லா டிசீஸ்க்குமே வந்து காரணத்தை சொல்றதுதான் நமக்கு முக்கியமான வேலை. ஆனா அந்த நோய் உருவானதுக்கு காரணமே இந்த காரணம் தாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார எதையாவதெல்லாம் பாஸ் பண்ணி இதனால நான் அப்படி இருக்கிறோம், இதனால இது அப்படி அப்படி எப்படியாவது பண்ணனா கடைசியில் நீங்க தான் மாட்டிக்குவீங்க. புரியுதா? அதனால ஒரு பிரச்சனைக்கு பின்னால இன்னொரு காரணத்தை உருவாக்காதீங்க, அதுக்கு பதில் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிங்க. நான் இதைத்தாண்டா திங்க் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 99% உங்க நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த ஹோமியோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட உட்கார வச்சுக்குவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன தெரியுமா பார்ப்பாரு, உங்க கண்ணை பார்ப்பாரு, உங்க மூக்கை பார்ப்பாரு, உங்க தோலை பார்ப்பாரு, நகை விரல்களை பார்ப்பாரு, கால் நகை விரல் பார்ப்பாரு. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு உங்ககிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்ல ஒரு 10 கேள்வி 15 கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க,
நீங்க வந்து லோன்லியா ஃபீல் ஆகுறீங்களா? உங்க பிசினஸ்ல நீங்க கூட யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? இப்படியே நம்மளோட சரித்திரத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்கக்கூடியவர்களாக, ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய கேட்கக்கூடியவர்களாக மாறி, சில டைம் ஹோமியோ டாக்டர்லாம் வந்து ஃபேமிலி டாக்டராகவும் மாறிடுவார். ஃபேமிலியில ஒரு அங்கமாவே மாறிடுவார். நிறைய என்னடா அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்க கேட்ட கேள்வி பூராமே பாஸ்ட்லயும். சோ நமக்கு எங்கிருந்து நோய் உருவாகுதுங்கிறது ஹோமியோல இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடும். நமக்கு அது ஒரு ப்ரூஃபாகவும் போச்சு. அப்ப நம்மளை ரியலைஸ் பண்ணிட்டு ஹோமியோக்கெல்லாம் போகாம நம்மளை குணப்படுத்திடலாம்ல. விசாரணம் கை தூக்குங்க. அப்படி 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 போட்டா நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்னு தெரியும் இல்லையா? அப்பப்ப எல்லாரும் இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் கொடுத்தாதான் நம்மள வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும். சோ நமக்கு எங்கேயோ ஒரு கடுப்பு நல்லா நசுக்குன்னு பட்டுருச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணா போதும். அப்ப நம்ம எங்க ட்ரிகர் ஆகுறோம், எங்க நமக்கு இந்த பிரச்சனை வருது, எந்த ரிலேஷன்ஷிப் மேல கோபம் இருக்குது, யார பார்த்தா கடுப்பு தலைக்குள்ள ஏறுது, எங்க போனா நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, இதெல்லாம் உட்கார்ந்து ஐடென்டிஃபை பண்ணா இப்ப தற்காலிகம் என்ன பண்ணலாம்னா அந்த வேலையை செய்யாம விட்டுலாம் இல்லையா? நமக்குள்ள அந்த வரக்கூடிய அந்த எண்ணங்களை தரக்கூடிய அந்த செயலை நம்ம செய்யாம விட்டுறோம், ஒரு முயற்சி பண்ணி. அப்போ உங்க உடம்புல இருக்கிற வலி வந்து இல்லாம போயிடும். இல்லைன்னா இன்னொன்னு என்னையா பண்ணலாம், அதுக்கு பதிலா எதையாவது கொடுத்துடலாம். உங்க ரொம்ப நாள் கனவு இல்லைன்னா ரொம்ப நாள் உங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் அப்படி உருட்டிட்டே இருக்கு. அவங்க சொல்ற மாதிரிதான் 8 வயசுல எனக்கு ஹார்லிக்ஸ் கிடைக்கல. இப்போ ஒரு டப்பா ஹார்லிக்ஸ் வாங்கி ஸ்பூன் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. எப்படி ஐடியா? ஒரு டப்பா ஹார்லிக்ஸ் வாங்கி ஸ்பூன் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. உங்களோட எல்லா வலியும் உங்க உடம்பு விட்டு ஓடி போய். அதான் மருந்து. மருந்தே வந்து என்ன தெரியுமா? இந்த இயற்கை மருத்துவம் எல்லாம் போறீங்கல்ல, நீங்க எல்லாம் நோயாளியா மாறுறதுக்கு காரணமே அதுதான். நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு டாக்டர் 25 வருஷமா, எங்க அப்பா ஒரு வைத்தியர், எங்க தாத்தா வைத்தியர் 200 வருஷம். இந்த மூளை இருக்கு பாத்தீங்களா, 24 மணி நேரமும் மருந்தை சுத்தியே சிந்திக்குது. ஏன்னா அவ்வளோ நானும் நிறைய புக் எழுதியிருக்கிறேன், நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன், நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த மருந்துகளை கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணி சக்சஸும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 25 வருஷம் பயணம் அதுல இருக்கிறதுனால நம்மளோட ட்ரோமாவே அதான் பிரச்சனை. எனக்கு சீக்கிரமா சளி பிடிக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சளி பிடிக்கிறத பத்தி சிந்திக்கிறத விட சளிக்கு என்ன மருந்துங்கிறத சடால்னு சிந்திச்சிருவோம். அப்படியே லிஸ்ட் வந்துடும் டக்குன்னு. போச்சா, இது சாப்பிட்டாதான் சரியாகணும் மூளை சொல்லிருச்சு. என்ன பண்ணுவீங்க? சளி பிடிக்குமா பிடிக்காதா? நீங்க அந்த மருந்து சாப்பிடலைன்னா சளி கண்டினியூ ஆகுமா ஆகாது. அப்போ ரியலைஸ் ஆகணும், ஏய் தம்பி நீ டாக்டர் தான், ஆனாலும் உனக்கு என்ன பிரச்சனை? உன் மண்டையில நிறைய மருந்து பேர் இருக்குது, அந்த பேரெல்லாம் நோயை வந்து சரிப்படுத்திருக்கு, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இப்போ உனக்கு மருந்து தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம மூளைய நம்ப வைக்கணும்.
இதை சாப்பிட்டாதான் சரியாகுங்கிற எண்ணத்தை சரிப்படுத்தி அதை சாப்பிடாமே குணமாகும்னு நம்ப வைக்கணும். நீ சும்மா சும்மா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற ஐடியால போகாத அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இங்க காத்தடிக்கிறதுக்குள்ள இங்க பிரிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது ஒரு நோயை சொல்றீங்களார இங்க பிரிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயாச்சு சார், எழுதி வச்சு 25 வருஷம் எழுதி இருக்கிறவங்கள இல்லையா, ஒரு 200 வருஷம் அவ்வளவு நாள் நம்ம உயிரோடு இல்லை, இருந்தாலும் ஒரு 50 வருஷம் காதில சொயின்னு கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா. கடலை எடு, நெல்லை எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லிட்டு அரை கசாயம் போடு இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோமா இல்லையா. அப்ப அதெல்லாம் சும்மா போகுமா? போகாது. அது அதோட வேலையை செய்யத்தான் செய்யும். இப்போ அது என்ன மாதிரியான சிந்தனை, அது எங்கிருந்து வருது, யாரால வருது, எதுக்காக வருது, எப்படி வருது, எந்த நிலையில வருதுங்கிறது எல்லாம் மொத்தமும் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்து அதை டக்குன்னு குடிச்சிட வேண்டியது. ஜூஸ் எடுத்து அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் எந்தெல்லாம் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது. அப்படி உரிச்செடுத்து அதையெல்லாம் கொண்டு இதெல்லாம் ட்ரோமா தான், இதெல்லாம் தேவையில்லாதது, கிளம்பு வேலை அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா அனுப்பி விட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே படுத்துடலாமா, கொஞ்சம் அப்படியே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சரி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு எல்லா நோய் வந்துடும். அதனால எல்லா நோய்க்கும் பின்னாடியும் இப்படி ஒரு கதை இருக்கு, இது ஒரு பேட்டர்ன் இருக்கு, இப்படி எல்லாம் ஸ்டோரிகள் இருக்கு. இது எல்லாம் நம்ம அழகா தெரிஞ்சுட்டு கிளம்பு 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 ஒரு ஆளையா கிளப்பி விட்டா போதுமானது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு 200 வருஷ பாரம்பரியம், வீட்டுக்குள்ளார பாட்டல் பாட்டலா இருக்குது, அந்த அரைக்கிறது இருக்குது, இன்னைக்கு என்கிட்ட கீழ் போகுது இருக்கு நினைக்கிறேன், அந்த குத்துறது இருக்குது, இரும்பு நீங்க வாங்கி வச்சிருப்பீங்களா உலக்க, அது என்ன சொல்லுவாங்க, படி மாதிரி இருக்கும், படி உலக்க. ஸோ அது நல்லா வெயிட்டும் பயங்கர காஸ்டிங் மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் இரும்புல இருக்கும். அந்த ராடு தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். நம்ம அதுல தான் போட்டு இந்த சுக்கெல்லாம் இடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டிங் போகும். ஏன்னா பெரிய இதுல போட்டா கல்லு ரெண்டா உடைஞ்சிடும். கல்லு குத்துறதுல நான் உங்களுக்கு தோணல, உலக்க போட்டு அடிக்கலாம்ல. ஆக்சுவலா அது இரும்புல ஏன் போட்டு அடிக்கிறோம்னா இதுதான் காரணம், அந்த கல்லு ரெண்டா பொழந்துடும். அதனால கல்லு யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே இரும்புல வச்சுதான் அடிச்சு உடைச்சு அதை ஒரு பாகமாக்கி அதுக்கப்புறமா கிரைண்டிங் பண்ணிடும். ஸோ அதனால என்னன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை போடணும், அதை போடணும். நான் என்ன சொன்னேன், இயற்கை மருத்துவம் சொல்லி தேடி போறீங்கல்ல, நீங்க அப்படித்தான் மாட்டிக்கிறீங்க. இது சாப்பிட்டா அது சரியாயிரும், அது சாப்பிட்டா அது சரியாயிரும், இது சாப்பிட்டா அது குணமாகும், இது இதுக்கு நல்லது, அது அதுக்கு நல்லது, இப்படி எல்லாம் ஒரு மேட்டரை உள்ள போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்தாலே உங்களுக்குள்ளார அது நீங்க ப்ரிவென்டடா எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி யாரு இல்ல, உங்க மூளைதான் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி கொண்டு உங்க முன்னாடி வச்சிரும். அப்போ பிரண்டை நல்லது, பிரண்டை வந்துருச்சு, பிரண்டை வந்தாச்சு, ஆனா வயிறு நல்லா இருக்குதே, என்ன பண்றது, வயிறு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கேஸ் எல்லாம் போகுது, சாப்பிட்டா செரிமானம் ஆகுது எல்லாம். ஆனா நமக்கு பிரண்டை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு, நம்ம மைண்ட்ல வந்துருச்சு, நம்ம வேற பிரண்டைய வாங்கிட்டு இது நடக்கும், வயிறு உஷ்ண என்ன சொல்லுவாங்க, உஷ்ணமாக மாற ஆரம்பிக்கும், ஒரு இன்டைஜஷன் ஃபீல் வரும், அப்புறம் பிரண்டை சாப்பிட்டா சரியாயிடும். நல்லா இருந்த வயிறு நோயாளியாக மாறிடுச்சு. புரியுதா? அது மாதிரி நம்ம எதை சிந்திக்கிறோமோ அது நம்மளை தேடும்.
அது நம்மளை பார்த்து வரும், கம்முன்னு இருக்காது. மாட்டிப்பீங்களா? அடிக்கடி அப்படித்தான் மாட்டிக்கும். இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மண்டை அப்பப்ப பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டே இருக்குது. நானும் ரியலைஸ் பண்ணி, ஏய் மருந்தாது இருந்தா அது ஓடி போயிரு, தேவையெல்லாம் மண்டை போட்டு உழப்பாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் சொல்லிக்குவேன். ஏன்னா நம்ம தானே விட்டமே, நமக்கு நம்ம தானே இச்சவை, நம்ம தானே நமக்கு கம்மியா இருக்கிற ஆளு, பவர் இல்லாத ஆளு நம்ம தான். சோ நமக்குள்ளதான் இந்த போராட்டம் ஓடும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க பாரு, உன்னோட பிலீவ் எல்லாம் பிலீவா இருக்கும், உன்னோட ஹேபிட் எல்லாம் ஹேபிட்டா இருக்கட்டும். இங்க பாரு, ஓடிடு 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 ஓடி ஓடி ஓடிடுங்க அப்பப்போ அதை சொல்லி, இங்க பாரு இதெல்லாம் இது பிரண்டையாவது கீரண்டையாவது அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடு, இல்லையா? அப்படி அப்பப்ப நம்மளை ட்ரெயின் பண்ணணும். அப்பப்ப நம்மளே ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சு, ஓகே இங்கதான் நம்ம ஸ்டக் ஆகுறோம். சோ அதெல்லாம் தண்ணியில எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பா, அப்படின்னு ஒரு ஐடியாக்குள்ள வந்துடும். தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு வந்துடும். தண்ணி ஒண்ணும் இல்லை, ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லை, அப்படி இருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை, இல்லையா? இந்த கேஸ் சொன்ன மாதிரி. அப்ப நம்மளோட நம்பிக்கைகள் நம்மளுடைய ஹேபிட்டாக மாறி அது நோயாக மாறி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிப்போயிடுது. அப்ப அந்தந்த ஒரு பேட்டர்ன் அதுக்குள்ளார போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆலோசனை பண்ணி, நிறைய பசங்க இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன் அது இது நல்லா ரவுஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அம்மா அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் விஷயமே. இவன் 36 வயசு ஆச்சு, அப்பவும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன்டா கல்யாணம் பண்ண? ஆக்சுவலா இவன் அதை கண்ணுல பார்த்திருப்பான், அவ்வளவுதான் விஷயம். கேட்டா அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரு சம்பாதிக்கலாம் அப்படி இதுன்னு நிறைய காரணம் சொல்லுவான். ஸோ ஆக்சுவலா அவனுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் அவங்களோட எண்ணங்கள்ல. அந்த எண்ணங்கள் அந்த உருவாக்குது, அவ்வளவுதான் விஷயமே. ஸோ நம்ம அதை ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க போய் அந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களோட மூளைங்கிற காட்டுல, உங்களோட பழக்கங்கிற அந்த ஹேபிட்டுங்கிற ஒரு இடத்துல நீங்க சிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட நம்பிக்கை உங்களை அப்படி வழி நடத்தி கொண்டிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட நம்பிக்கைய உடைக்கணும். அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கான விஷயங்களை செய்யணும். ஏன்னா உங்க மூளைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான காடு, அமேசான் காடு. அதுல எக்கச்சக்கமா என்னென்னமோ இருக்கு. சோ நம்ம அதெல்லாம் ஆலோசனை பண்ணக்கூடாது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இல்லையா? அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய விஷயங்களை மனிதனுக்கு கொடுக்கும். அப்போ நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி, இது சரியா தப்பா, இது நடக்கிறது ஓகேவா ஓகே இல்லையா, இந்த எண்ணங்கள் எனக்கு எப்ப வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சு, ஏன் என்னை போட்டு இது வாட்டி வதைக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஹீலிங் பண்ணி அந்த எமோஷனலை வெளியே தூக்கி குப்பையில போட்டோம்னா சரியாயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இந்த வகுப்புல ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனலை சரிப்படுத்துனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சார், இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, நம்மளோட இஎஃப்டி கிளாஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? அதே மாதிரி நம்மளோட சனிக்கிழமை ஏடிசி அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த நாலேஜை அந்த கிராட்டிடியூட்டை இங்க பிரதிபலிச்சு உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. யார் சார் மைக் அந்த ஆன் பண்ண ரெக்கார்டிங் போறீங்க? கொடுத்துருந்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பேசலாம், சொல்லுங்க மேம். அந்த சனிக்கிழமை ஏடிசியோட ரெக்கார்டிங் நீங்க இருக்குங்க, அனுப்பி விட்டுறேன். இன்னைக்குதான் உட்காந்து எல்லாம் வேலை செய்யணும், நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு, நிறைய லோட் ஆயிருக்கு, அதெல்லாம் மாத்து. ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா அங்க உட்காந்து வேலை செய்ய முடியல. ஏன்னா அது அது இல்லாம நிறைய வேலை வந்துட்டே இருக்குதுன்னு வைங்க, அதனால. ஓகே, இந்த கிளாஸை பத்தியும் நம்மளோட இஎஃப்டி பத்தி பேசுங்கன்னு சொன்னேன்.
எஸ் சார், வாழ்க வளமுடன் சார். எஸ், வாழ்க வளமுடன். நம்மளோட இஎஃப்டி வந்து எப்பயுமே நமக்கு நிறைய கொடுத்துருக்குங்க சார் லைஃப்ல. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். நான் வந்து இதுல ஜாயின் பண்ணி 2 இயர்ஸா வாழ்த்துக்கள். இருக்கேன் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். ஏப்ரல் அந்த மாதிரி மே ஏப்ரல்ல தான் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன் சார். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இஎஃப்டிக்கு வந்த அப்புறம் நிறைய மைண்ட் சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. நமக்குள்ள எப்படி இருக்கணும், நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட். இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அம்மா வீட்டுக்கு போனா இந்த மாதிரி இல்ல. போயிட்டு வந்து அந்த தாட்ஸை வந்து நிறைய மாத்திருப்பேன் சார். அது வீடா இருந்தாலும் சரி, வெளியில போனாலுமே சரி, எண்ணங்களை வந்து நம்ம எப்படி இருக்கணும், அதனால எப்படி நோய் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நிறைய ரிலீஃப் கிடைச்சு சார் லைஃப்ல. அடுத்தடுத்து முன்னேறிட்டே இருக்கேன் சார் லைஃப்ல. ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். இந்த சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது நம்ம குமார் சார். அவருக்கு எப்பயுமே நன்றி சொல்லிட்டு இருப்பேன் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க சார். பிக்சர் இது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி குமார் சாருக்கு சார் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. தொடர்ந்து நாங்களும் வந்துட்டு தான் இருக்கோம் சார். நானும் 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேங்க. பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. ஆனா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆதரவாகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது மனுஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டினியூவா கிடைச்சிட்டே இருக்குங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. நாம பண்ணது சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு கிடைச்சுக்கிட்டே இருக்குது வருஷம் பூரா. அது 2 வருஷமா எப்பவுமே அவங்களோட பேர் சொல்லி அந்த ஒரு நன்றியை சொல்லும் போது அதுக்குண்டான ஒரு பலாபலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்க போகுது. அது எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை ஒரு மனிதனுக்கு நம்ம செஞ்சிருந்தோம்னா அந்த கடவுள், அந்த பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒரு நன்மையை நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டே தான் இருக்கும். சோ அப்படியே அதை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது அதான் சொல்றேன். பேங்க்ல போட்டா கூட இவ்வளவு கிடைக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு ரிட்டர்ன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தேங்க்யூமா. ஓகே, புதுசா யார் பேச போறீங்க? அந்த நம்மளுடைய மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயத்த நம்ம வந்து சொன்னோன்னு. அதுலயாவது நீங்க எல்லாம் வந்து யாராவது ரியலைஸ் ஆயிருந்தா இப்போ வந்து மைக் ஆன் பண்ணுங்க. நான் ரெகுலரா மகா இல்லைன்னா உமா அவங்கதான் பேசுவாங்க. டக்குனு மைக் ஆன் பண்ணுங்க. யாரப்பாது வாய்ஸ் காலு அதே மாதிரி நம்ம வந்து இன்னுமே ஃபேமிலியில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குங்க சார். நம்ம கிளாஸை கவனிக்க இன்னும் இதன் மூலயமா நிறைய நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லயும் சரி, பிள்ளைங்ககிட்டயும் சரி, ஒரு நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். லைஃப வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம பீஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ஒரு இன்னும் நம்மளை வந்து பக்குவப்படுத்துதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வருதுங்க சார் இப்பதான். கண்டிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். மைண்ட் பண்ணிடலாமா? யாரோ குசும்பு காட்டிட்டு இருக்கிறாங்க, யார் பாருங்க.